நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ரொம்ப புனிதமான இடம். இங்க குளிச்சா ரொம்ப நல்லது. 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் கிடைக்குமா. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா அத்தை, இங்க எங்க குளிக்கிறது? பாத்ரூம் எங்க இருக்கு? என் மாமனார் கிட்ட இங்க பாத்ரூம் கட்ட சொல்லி சொன்னேம்மா. ஆனா அவர் கட்டல. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ இப்பதான் முதல் தடவையா வரையா? இங்க பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்படின்னா இங்க எல்லாருக்கும் முன்னாடி குளிக்கணுமா? ஆமா, சீக்கிரம் வா, வந்து குளி. இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னா ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏண்டி இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்க? யாராவது வந்து நல்ல முகூர்த்தம் சொன்னாதான் வந்து குளிப்பியா? இங்க எப்படி குளிக்கிறது? இங்க நீ இப்ப வந்து குளிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இங்க எல்லாரும் பொம்பளைங்க தானே இருக்காங்க. அதுவும் இல்லாம யாரும் வந்து உன்னை இங்க பாக்க போறது இல்ல. முதல்ல சீக்கிரம் வா, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கூட்டம் வந்துரும். இதை எடுத்துட்டு முதல்ல குளிச்சிட்டு வா. என்ன பொண்ணு இவனே தெரியல. மீனா, மீனா எழுந்துரு. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்க போற? மீனா, தூங்குனது போது எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நேரம். தினமும் சீக்கிரம் எழுந்துக்கிறல. 2 நாளைக்கு இந்த வீட்டு மகாராணி நான். அதனாலதான் இந்த மகாராணிக்கு நான் எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருக்கேன். என் கையால சுட சுட டீ போட்டு அதுல இஞ்ச தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிக்க மாட்டியா? நிஜமாவா? ஆட, அங்க பாரு. என் ஆசை என்ன தெரியுமா? அத்தை 3 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும். இந்தாங்க மகாராணி, இந்த சேவகம் போட்ட டீய குடிங்க. எவ்வளவு ருசியா இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சொல்லு, எப்படி இருக்கு? நீங்க ஸ்வீட்டு கடைக்காரனோட தம்பி, அதனால சமையல் எல்லாம் ரொம்ப சூப்பரா செய்றீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் இப்ப சொர்க்கத்துல தானே இருக்கேன். எனக்கு எப்பவும் ஒரு ஆசைங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு எல்லா சேவையும் செய்யணும்னு நினைப்பேன். ஆனா இப்ப பாருங்க, நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால இன்னைக்கு நீங்க காலையிலேயே எனக்கு சுடு சுடு டீ போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடே எவ்வளவு அமைதியா இருக்கு. அம்மா இருந்தாங்கன்னா சும்மா நை நைன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அட, யார் ஃபோன் பண்றா? என்ன மீனாட்சி இது? போன எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருந்த உள்ள? அம்மா நீங்களா? அம்மா நான் மோகன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மோகன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, உன்னோட குரல் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? அது இப்ப புரியுது. இப்பதான் நீ எழுந்திருச்சிருக்கல. அங்க நம்ம ஊர்ல பாதி பேர் மத்தியான சாப்பாட்டுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, நேத்து ராத்திரி நிறைய படிச்சல, அதான் தூங்கிட்டேன். ஏன் கிட்டே ஒண்ணும் நீ போய் சொல்ல வேண்டாம். உன்னை பெத்தவடானா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேணும்னா அந்த கடவுள் கிட்ட போய் சொல்லு. ஆனா என் கிட்ட மட்டும் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்க எல்லார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, மீனாட்சி கிட்ட போன கொடு. சரிம்மா. மீனாட்சி நீ
அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. அத்தை, அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்களா? ஐயோ மகாராணி, முதல்ல போய் போன்ல பேசு. ஆனா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படிங்க வெளியே போறது? அண்ணி சீக்கிரம் வாங்க. இவங்க ஏன் இப்படி காலங்கத்துல ஃபோன் பண்றாங்க? இந்த உன்னோட புடவை இப்படி சீக்கிரமா புடவை கட்டிட்டு வெளியில போ. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவங்க அங்க இருந்துகிட்டே நம்ம 2 பேரையும் துவைச்சு காய போட்டுருவாங்க. சீக்கிரமா புடவை கட்டு. ஏற்கனவே 25 ரூபாய் பில் ஆயிடுச்சு. அவ இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? கையில இருக்கிற பணம் எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் தான் வருவாளா என்ன? தெரியலமா, அவங்கள கீழே காணோம். நான் அங்க இல்ல அதான் சீக்கிரமா எழுந்துக்காம நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்தாங்க நீ அம்மா. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? ஆ, மீனாட்சி, அம்மாவை நான் கேட்டதா சொன்னேன்னு சொல்லு. என்னடி இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? மெத்தையை விட்டு எந்திரிக்க மனசே வரலையா உனக்கு? இல்ல இல்ல அத்தை, அது வந்து நான் ராத்திரி டிஃபனுக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த சத்தத்துல எதுவும் கேட்கல. நல்ல வேளை நீ எனக்கு ஞாபகப்படுத்தின. அங்க கிச்சன்ல நேத்து இறங்கின மூட்டை ஒரு 50 கிலோ பருப்பு இருக்குது. அதை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிரு. என்னங்க அத்தை? சரிங்க அத்தை. அது சரி, வீட்ல இருந்த நகைய பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டீங்கல்ல? வச்சிட்டோம் அத்தை. வீட்ல எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? நீங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறது? இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். சரோஜா, இன்னும் எவ்வளவு நேரம் பேச போற? இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க எல்லார்ட்டையும் பேசணும்ல? ஹலோ, போன் வச்சுட்டாங்க. போன் வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி பண்றாங்க? இது ஒண்ணு வீடு கிடையாது. டீ கடையில வாங்கி குடிக்கலாம்ல, எங்கேயும் நான் தான் போடணுமா? இந்த ஸ்டவ் வேற தொல்லை பண்ணுது. ஊர்ல இருந்து வெளியே வந்தா கூட இவங்களுக்கு நான் தான் டீ போட்டு கொடுக்கணுமா? சாவடிக்கிறாங்கப்பா. அண்ணி, அண்ணி கொஞ்சம் இங்க வந்து பாருங்களேன். இந்த ஸ்டவ் என்ன பண்ணாலும் வேலையே செய்ய மாட்டேங்குது. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நான் எவ்வளவு நேரமா முயற்சி பண்றேன் தெரியுமா? இது எரியவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு புரியலையே. நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க அண்ணி. பாருங்க அண்ணி, என்ன பண்ணாலும் ஸ்டவ் எரியல. என்ன ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க. நான் என்னன்னு பார்க்குறேன். ஸ்டவ் ரொம்ப பழசா இருக்குல்ல, அதனால தான் எரியலன்னு நினைக்கிறேன்.
நானே டீ போடுறேன். காவியமா நெஞ்சில் ஓவியமா என் ஜீவியமா. சரோஜா, நமக்கு இன்னைக்கு டீ கிடைக்குமா கிடைக்காதா? அடியே கஸ்தூரி, ராத்திரிக்குள்ள டீ கொண்டு வருவியா இல்லையா? சரி, துணியை உள்ள ஊற வச்சிருக்கேன், நீ போய் துவைச்சிடு. சந்தியாவை டீ போட்டு கொண்டு வர சொல்லு. அண்ணி, நீங்களே டீ போட்டுருங்க, நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். ஒரு கப் டீ கூட போட தெரியாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அது இதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் பாவம் ஒரு பையனோட வாழ்க்கை தான் வீணா போகும். கொஞ்சம் இருங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டீ எப்படி போட்டால் பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அதனால தான் பதட்டமாக இருக்கீங்களா? நானே டீ போடுறேன். நல்லா கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. இல்ல 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 இல்ல, பார்த்து கை சுற்ற போகுது. ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு அதிகமாக சக்கரை போட்டால் பிடிக்காது. ஆனா உங்க கையில சூடா பற்று எனக்கு பழகிடுச்சு. இப்போ என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் நேற்று ராத்திரி நானும் அந்த எறும்புங்க பக்கத்தில் வந்ததை பார்த்து பயந்துட்டேன். அதுக்கு தான் அந்த டவலை நான் உங்கள் பக்கம் தூக்கி போட்டேன். அதுக்குள்ள இவர்கிட்ட இப்பவே நான் என்னோட லட்சியத்தை பத்தியும் ஆசைகளை பத்தியும் பேசிடவா? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா, டீ போட்டு முடிச்சிட்டியா இல்லையா?
அம்மாவுக்கு உடனே டீ வேணும்னு நினைக்கிறேன். நான் இதில் ஊற்றி வச்சிடுறேன், நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. உடனே அம்மா சந்தோஷப்படுவாங்க. இந்தாங்க. இந்தாங்க உங்களோட டீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ற கஸ்தூரி? என் புடவைய கசங்காம காய போடு, அப்பதான் சீக்கிரமா காயும். கஸ்தூரி உங்களோட டீ. வரேன் அண்ணி. ஆஹா, புது மருமக போட்டு கொடுத்த டீ கையில இருக்கு. வாசனை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நிறமும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால ஒரு டீ கப்ப கூட ஒழுங்கா பிடிக்க முடியாதா? இதுவரைக்கும் உங்க கையில இருந்து ஒரு வெத்தலையோ பானோ கீழே விழுந்ததில்ல. கஸ்தூரி, போய் துணி எடுத்துட்டு வந்து இதை சுத்தம் பண்ண. சரிங்கம்மா. இந்தாங்கப்பா, ஏன் டீ நீங்கள் குடிங்க. உங்களால ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதுல்ல? இப்ப உள்ள வேற டீயும் இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப என் புள்ள சூர்யா டீ குடிக்காம இருக்கணுமா? டீய கையில கொடுத்த உடனே நானும் என் கையில இருந்த டீயை எச்ச பண்ணிட்டேன். வா, வந்து சீக்கிரம் சுத்தம் பண்ண. இந்தாங்க டீ. என்னடா கண்ணா, உனக்கு இன்னும் கொஞ்சம் டீ வேணுமா என்ன? ஏங்க இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? பான் வாங்கி சாப்பிட தானே. கண்ணா, சூர்யா வரமா.